ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் பராத்தா அண்ட் கேப்சிகம் கிரேவி. கேப்சிகம் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 ஆனியன் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, 3 பொடியாக நறுக்கின தக்காளி, 1 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு. கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கிருச்சு. அது கூட பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதை நம்ம ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட்டை மறுபடியும் நம்ம அடுப்பில் வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி க்யூப்ஸாக நறுக்கின ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். முதலையே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்போ ஆட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட க்யூப்ஸாக நறுக்குன்னு குடமிளகா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். குடமிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட், அதை ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அது கூட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கிற வேண்டியது தான். இப்போ நம்ம கேப்சிகம் கிரேவி ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி, ஃப்ரெஷ் க்ரீம் இது ரெண்டும் சேர்த்து பரிமாறலாம். இப்போ கேரட் பராத்தா செய்கிறதுக்கு கோதுமை மாவோட கொஞ்சம் திருவின கேரட், எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் நான் இப்போது திருவின கேரட்டை மாவோடையே சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் சப்பாத்தி மாதிரி போட்டு அதில் திருவின கேரட் ஸ்டஃப் பண்ணியும் இதை போடலாம். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் திருவி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தவா ஹீட் பண்ணி அதில் இந்த பராத்தாவை போட்டு நெய் தடவி சுட்டு எடுத்தால் கேரட் பராத்தா ரெடி. இந்த கேரட் பராத்தாவோட க்ரீமியான கேப்சிகம் கிரேவி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் டேப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.